கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டம் கடைசி மூச்சுள்ளவரை தொடரும் என போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் உறுதியளித்துள்ளார். கூடங்குளம் பகுதியைச் சேர்ந்த கடைசி குழந்தை கூட தமது நிலமும் வளமும் அழிக்கப்படுவதை எதிர்த்து போராடும் என உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டை இடிந்தகரை போராட்ட களத்தில் கொண்டாட அழைப்பு விடுத்துள்ள அவர் அணுசக்திக்கு எதிரான போராட்டம் 500 நாட்களை தாண்டி உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே சமூக ஆர்வலர் விநாயக் சென், வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், ஓய்வு பெற்ற கடற்படை தளபதி அட்மிரல் ராம்தாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் இடிந்தகரை போராட்ட களத்திற்கு வந்துள்ளனர். இவர்கள் இன்று நடைபெற சிறப்பு நிகழ்ச்சிகளில் உரையாற்றவுள்ளனர். முன்னதாக திருவனந்தபுரத்தில் பேசிய அட்மிரல் ராமதாஸ், அணு உலை எதிர்ப்பாளர்களுக்கு வெளிநாட்டு நிதியுதவி வந்ததாக கூறிய மத்திய அரசால் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியவில்லை என்றார்.